ஞானஸ்நானம் எடுத்த உடனே நாம் அதன் முக்கிய நோக்கமான உபதேசத்தை மறந்து விடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலாகவே எழுப்பப்பட்டோம் என்ற ஞானத்தை போதிப்பதே ஞானஸ்நானம். நாம் அதை மறந்துவிட்ட பின் அதை விசுவாசிக்காமல் போகிறபடியால் நமக்குள் ஏற்பட வேண்டிய அடிப்படையான புதிய ஜீவனாலான தேவ சாயல் ஏற்படாமலேயே போய்விடுகிறது. இந்த மாற்றம் நம்மில் ஏற்படாத போது சத்தியமே காணாமல் போய் வெறும் மத பாரம்பரியமே மிஞ்சி நிற்கிறது. இதனால் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட சுய போதனைகள் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகின்றன. இதுதான் இன்றைய நிலைமை. வேத புத்தகம் நமக்குள் இருக்கிற ஆலயத்தை சரியாக கட்டுவதற்கே முக்கியத்துவம் அளிக்கிறது. 1 கொரிந்தியர் 3:12 முதல் 17 வரை. ஆனால் நாமோ வெளியே இருக்கிற சபைக்கு, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கட்டி நடத்துகிறோம். அது போலிதான். கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டிய சபை அங்கு இல்லை. இதன் பலனாக பாவமும் பலவித பலகீனங்களும் நம்மை தொடர்ந்து ஆண்டு வருகின்றன. இச்சைகளாலும் அருவருப்பான வெறிகளினாலும் மேற்கொள்ளப்படுகிறோம். உயரமான கட்டிடம் நமக்கு இருந்தாலும் கிறிஸ்து அந்த சபையில் இல்லை. இது உண்மையான சபையாகாது. நமக்குள்ளே ஆலயம் கட்டப்படாமல் வெளியே சபை உருவாக முடியாது. நடைமுறையில் பணம்தான் கடவுள். இந்த ஆபத்தை உணர்ந்துதான் தேவன் பலிகளை மட்டுமல்ல தசமபாகம் காணிக்கையும் கூட அருவருப்பானது என்று புறக்கணித்தார். எபிரேயர் 10:10. எதை அருவருப்பு என்று புறக்கணித்தாரோ அதை அவசியம் என்று நாம் சப்பை காரணங்கள் சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஊழியத்திற்கு மிக அதிகமாக பணம் தேவைப்படுகிறது. சகலத ஊழியங்கள் நடப்பதற்கும் பணம்தான் முக்கிய காரணமாக விளங்குகிறது. ஆனால் உண்மையான ஊழியம் நிறைவேற பணம் அவசியம் இல்லை. பரிசுத்தவான் ஒருவன் இருந்தால் போதும் என்ற அதிர்ச்சி அளிக்கும் உண்மை நமக்கு தெரியவில்லை. ஊழியத்திற்கு தேவை பரிசுத்தவான் தான். அவர்கள் அங்கிருந்தால் போதும், மாபெரும் வித்தியாசம் நிகழும். ஆனால் அப்படிப்பட்டவர்களை இன்று காண்பது அரிது. தேவன் விளக்கியதை நாம் அத்தியாவசியமான தேவையாக ஆக்கியதால் மாய்மாலக்காரர்களே ஊழிய பாதையில் நிரம்பி வழிகிறார்கள். தேவனால் நடத்தப்படும் ஒரு ஊழியத்தில் பணம் முக்கியமற்றதாக கடைசி இடத்தில் காணப்படும். அப்போதுதான் மாய்மாலக்காரர்கள் அற்ற சமுதாயமாக கிறிஸ்தவம் மாறிவிடும்.